ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லுடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஒடிசாவில் வந்துட்டு பிரதாம அஷ்டமின்னு சொல்லுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, நம்ம குடும்பத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குழந்தை எந்த குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் இந்த பூஜை பண்ணுவாங்க. பூவா தான் ஃபஸ்ட்டு பிள்ளை, அதனால் பூவாக்கு பண்ணியாச்சு. அடுத்து பிரியங்கா, அவங்க வீட்டில் பிரியங்கா தான். அது பொண்ணாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு எந்த பிள்ளை பிறக்குதோ அவங்களுக்கு தான் இந்த பூஜை பண்ணுவாங்க. உண்மையில் ஃபஸ்ட்டில் பிறக்கிற பிள்ளைங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். சரி, ஓகே, வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நாங்கள் எப்படி பண்ணோங்கிறத நீங்கள் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். மணி பாருங்கள், நைட்டு 10 ஆகுது. அப்பா டிவி பார்த்துட்ருக்காங்க, இன்னும் தூங்கலை பாருங்கள். இந்த இடம் மட்டும் நான் தொடச்சி விட்டுருக்குறேன். நாளைக்கு வந்து அஷ்டமியா, அதனால் வந்து சாமி இந்த இடத்துல தான் பூஜை பண்ண போகிறோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டோம்னு வச்சுங்களேன். பச்சரிசி மாவு ஊற வச்சுருக்கிறேன், இதை அரைச்சி தான் கோலம் போடணும். இது வந்துட்டு இப்போ தான் ஊற வச்சேன். ஒரு மணி நேரம் ஊறினா போதும், பச்சரிசி ஈஸியாக ஊறிடும். பூவாமே நல்லா தூங்கிட்டான். இந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் நான் தூங்கணும். நாளைக்கு ரெடி பண்ணுறதுக்கு அண்ணி வந்து ஸ்வீட் செஞ்சிட்ருக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து உளுந்தில் வந்து ஸ்வீட் செய்வாங்களாம் இந்த அஷ்டமிக்கு. அது உப்பு, உளுந்து மாவு, அப்புறம் வேறு இதில் என்ன மிக்ஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் நான் அரைச்சி உளுந்தும் பச்சரிசியும் தனித்தனியாக அரைச்சி கொடுத்தேன். ஆனால் இது ரெண்டில் என்ன ஸ்வீட் செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. சரி, பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்ட்டு. பாவம் அன்னைக்கு தான் வேலை. அடுத்து வந்து ரவையிலுமே ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க. ரவையுமே வந்துட்டு அண்ணி வந்து எதை போட்டு நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதுவும் அந்த உளுந்து தான். அப்புறம் தேங்காய் சக்கரை வச்சுருக்குறாங்க. இது எதில் வச்சு உள்ளே வச்சு அதை கொழுக்கட்டை மாரி செய்வாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. இதையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி வேலை செம்மையாக இருக்க போது. பாவம் அண்ணி. உளுந்தும் அரிசி அரைச்சோமா, அதில் அண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டாங்க. நாளைக்கு தோசை இட்லி ஏதாவது போட்டுக்கலாம் பாருங்கள், அதுக்காக எடுத்து வச்சுட்டாங்க. இன்றைக்கி நிறையா உளுந்து நிறையா அரிசி ஊற வச்சாங்க. செம்ம வேலைங்க இன்றைக்கி. வெளியில் வந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு செம்மையாக குளிர், ஒன்றும் பண்ண முடியலை. வெளியில் நம்ம சப்போஸ் வெளியில் போகிற மாதிரி வந்தால் உடனே போயிட்டு ஓடி வந்துடணும், அந்தளவுக்கு குளிருது. மணி வந்து 10:35 ஆகிட்டு. அப்பா பாருங்கள் இன்னும் டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் தூங்க 12 மணி ஆகிடுங்க. அண்ணி பாருங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சுருக்காங்க. நான் சொன்னல கொழுக்கட்டை மாதிரி செய்வாங்கன்ட்டு. நான் வந்து மாவை அரைச்சிட்டேன் கோலம் போட. இங்கே தான் போடணும். நல்ல வேலை, பூவா தூங்கிட்டு தான் இருக்கான். இந்த டைமில் பூவா முழிச்சிருந்தானா கண்டிப்பாக என்னை போடவே விட மாட்டான். அவனும் போடுவேன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை அப்படியே அவன் பண்ணிட்டு தான் இருப்பான். இந்த டைமில் வந்துட்டு நம்ம போட்டோம்னா நம்ம காலையில் 4 மணிக்கு நம்ம சாமி கும்பிட போகிறோம், விடிய காலையில். அதனால் நமக்கு இது காயறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த டைமில் நம்ம எந்திரிச்செல்லாம் போட முடியாது. இந்த கோலம் வந்து எங்குமே போட வேண்டியில்லை, வீடு ஃபுல்லாகலாம் போட வேண்டியில்லை. ஜஸ்ட்டு சாமிக்கு பூஜை பண்ணுற இடத்துல மட்டும் போட்டால் போதும். அன்றைக்குமே சின்ன வேலை செஞ்சு கொடுத்து தான் வந்தேன். சுடுதண்ணி போட்டு கொடுத்தேன், அப்புறம் தேங்காவெல்லாம் துருவி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தா. அண்ணி வந்து அவங்க எந்த மாதிரி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஒரு மாதிரி செய்வோம், அவங்க ஒரு மாதிரி செய்வோம். அவங்க செய்கிறது தான் அவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அவங்களுக்கு பிடிக்காதுங்க. தமிழ்நாட்டில் எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் சரி, எந்த சாப்பாடும் செஞ்சால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அவங்க சமைக்கிறது சாப்பிட்றத நான் கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். நல்லா இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஆனால் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு அண்ணி செய்கிறது. அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏதாவது அண்ணி வந்து என்கிட்ட வேலையை விட மாட்டாங்க, நானாக தான் போய் கேட்டு பண்ணுவேன். செம்மையாக குளிருது. பூவா 4 மணிக்கு எப்படி எந்திரிக்க போகிறேன், எப்படி குளிக்க வைக்கிறதுன்னு தெரியல அவனை. சுடுதண்ணி வேற போடணும். இப்போ நைட்டை நம்ம சுடுதண்ணி போட்டு வச்சிட்டோம்னா விடிய காலையில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அவனை குளிப்பாட்டுறதுக்கு. நானுமே விடிய காலையில் குளிக்கணும். செம்மையாக குளிர போது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு குளிருது. பாருங்கள், எனக்கு ஸ்வெட்டர் கூட இன்னும் வரலைங்க. அண்ணி பாருங்கள் இது ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க. இது வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்குது. அப்பா பாருங்கள் டிவி பார்த்துட்ருக்காங்க. மணி இப்போ என்னென்னு பார்க்கலாம். மணி பாருங்கள் 11:35 ஆகிட்டு. அப்பா 12 மணிக்கு தாங்க தூங்குவாங்க, இல்லை டிவியெல்லாம் பார்த்துட்டு. பாருங்கள் நான் குழம்பு போட்டது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது காலையில் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், ஏன்னா காஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா டார்க்காக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. நம்ம காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சாமிக்கு இந்த குழம்பு போட்டிருக்கேன், இந்த இடத்துக்கு இந்த குழம்பு போட்டிருக்கேன். அந்த சைடு வந்துட்டு நம்ம மகாலட்சுமி விஷ்ணுலாம் இருக்கார்ல அங்கே போட்டிருக்கேன். இந்த சைடில் நம்ம பூவை உட்கார வைக்கணும். 4 மணி ஆயிடுச்சு. நான் முடிச்சிட்டேங்க. அலாரம் வச்சுருந்தேன், நான் எந்திரிச்சிட்டேன். அண்ணியை போய் எழுப்பி விட்டேன். அண்ணி என்ன சொன்னாங்கன்னு தெரியல, திரும்ப போய் படுத்துட்டாங்க.
ஏன்னா நம்ம வந்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு நமக்கு என்ன பூஜை பண்ணுறோம்னு நமக்கு தெரியாதுல்ல. சரின்னு சொல்லிட்டு நானும் போய் படுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் எப்படி 4 மணிக்கு எந்திரிக்க விடுறதுன்ட்டு அண்ணிட்ட சொன்னேன். பார்த்தாங்க, மணியை பார்த்தாங்க. பார்த்துட்டு மறுபடியும் என்னமோ சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் நான் நினச்சிட்டேன், சரி இல்லை போல் 5 மணி போல் எந்திரிக்கணும் போலன்ட்டு நான் மறுபடியும் போயிட்டேன். இங்கே பாருங்கள், பனி பாருங்கள் எந்த அளவுக்கு பெஞ்சு மழை மாதிரி இருக்குது பாருங்கள். மழை பெஞ்ச மாதிரி இருக்கா. சரி நான் வெளியில் வந்து பார்த்துட்டு வந்து வா வா எந்திரிமா குளிக்கலாம். வா செம்மையாக குளிருது. எந்திரி குளிக்கலாம். எந்திரி குளிக்கலாம். வா குளிக்கலாம். வா குட் மார்னிங். குட் மார்னிங். மாட்டிக்கிட்ட மழைக்குள்ள மாட்டிக்கிட்டா ரெடி பங்கு. வெளியில் வா, வெளியில் வா. வாங்க குளிக்கலாம். பூவாமே குளிக்க வச்சுட்டேன். பாவம் பூவாவுக்கு ரொம்ப குளிர், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஜலி ஜுரம்லாம் வந்துடுமோன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு. அவனுமே ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பூஜைக்கு. அண்ணுமே எந்திரிச்சு குளிச்சிட்டாங்க, நானுமே எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் இந்த ஸ்வீட் தான் செஞ்சு இதுதான் இன்றைக்கி வச்சுட்டு பூவாவுக்கு வந்துட்டு இதை கொடுப்பாங்க. நான் பூஜை பண்ணி எல்லாம் ரெடியாக தான் இருக்குது. ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நானுமே எடுத்து வச்சுட்டேன். நானும் அண்ணியும் தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாருமே தூங்குறாங்க பாருங்கள். அப்பா தூங்குறாங்க, அம்மா எந்திரிச்சிட்டாங்க. அம்மா எந்திரிச்சதுனால அம்மா குளிக்கலை. அதனால் அம்மா வந்து வரமாட்டாங்க. அம்மாவுக்குமே நேற்று உடம்பு சரியில்லை, உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அதனால் எந்திரிச்சு இப்போ குளிக்க மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் லேட்டாக தான் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தான் இந்த பெரிய தட்டில் எடுத்து வைங்க நீ, நம்ம வந்துட்டு ஆராத்தி எடுக்க கரெக்டாக இருக்கும்னா அவங்க சின்ன குட்டி தட்டில் வச்சுருந்தாங்க. அதனால தான் நான் தான் இதில் எடுத்து மாற்றி வச்சேன். அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் அன்னிக்கிட்ட. இது என்ன கழுத்தில் போடுறாங்கன்னா இது வந்து துளசி மணின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்துட்டு இந்த அஷ்டமி பூஜைக்கு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இது வந்து கழுத்தில் போடணும். அதுதான் இது நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து கடையிலே அங்கே வந்து அங்கே விற்றுட்ருக்கும் அஷ்டமிக்கு பிள்ளைங்களுக்கு இது கழுத்தில் போடுறதுக்காக. இது வந்து ஃபுல்லாக வந்து துளசியை வந்து துளசியோட காம்பு இருக்குல்ல, துளசியோட காம்பு தாங்க இது. அப்படியே சைஸ் பண்ணி அழகாக கோத்துருக்காங்க பாருங்களேன், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ணி வந்து என்னை தீபார்த்த சொன்னாங்க, வேண்டான்னு நீங்களே எல்லாமே பண்ணுங்கன்னு. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க எதாவது நினைக்கிறாங்களோ என்னென்னு தெரியல. ஏன்னா அப்படிலாம் நான் நினைக்க மாட்டேன், எனக்கு எல்லாமே ஒன்று தான். அதனால அண்ணியே நான் வந்துட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னேன். அதனால தான் அண்ணி பண்ணுறாங்க. இந்த பூஜையுமே அவங்க பையனுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க, மற்றபடி அம்மா தான் செய்வாங்களாம். தோணிக்குமே ஒரு 5 வயசு வரை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணலாம். இந்த பூஜை நம்ம லாஸ்ட் வேறு பண்ணலாங்க, பண்ணாமலாம் இருக்க வேண்டியது. ஆனால் முடிஞ்சால் பண்ணலாம், இடையிட விடுறவங்க விடலாம். பூவாவுக்கு வந்து போன வருஷம் பண்ணலை, ஃபஸ்ட்டு வருஷத்துலேருந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. போன வருஷம் பண்ணலை, பூவாவுக்கு இந்த வருஷம் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் வந்து சாப்பாடெல்லாம் ஊருக்கு சாப்பாடு போட்டு அந்த மாதிரி பண்ணணுமா. அடுத்து நான் பண்ணினேன் பூவாவுக்கு பாருங்கள், காதில் பூ வச்சேன். காதில் பூ விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த பூஜையை வந்துட்டு லாஸ்ட் வேலையிலே பண்ணுவேன். ஏன்னா பூஜைங்கிறது எல்லாத்துக்குமே நல்லத்துக்காக தான் இருக்கும், எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே பாருங்கள் அம்மா பாருங்கள் ஏதோ சத்தம் போட்டு போகிறாங்க. அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட்டக்கூடாது தெரியுமா. அங்கே பாருங்கள் அம்மா கூட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வீடெல்லாம் கூட்டிட்டோம். இப்போ பாருங்கள் நாங்கள் ஏதாவது பண்ணும்போது அம்மா வீடு கூட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணவே கூடாது, அவங்களுக்கு சொன்னாலும் தெரியாது. இதுமாரி நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது வந்து நான் வந்துட்டு எனக்கு இதுமாரி பண்ணினா நிஜமானுமே சொல்லுவாங்க, சாமி கும்பிட்ற விஷயத்தில் மட்டும் எனக்கு இதுமாரி ஒரு நடந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது, நிஜமாக சொல்கிறேன். பூவா வந்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறான். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த இனிப்பாக உள்ளதை எடுத்து வச்சுருந்துருந்தேன்னா வாயில் சாப்பிட்ருப்பான். நான் வந்து இன்னொன்று உளுந்தில் செஞ்சுருந்தாங்களா, அது இனிக்காது, அதை எடுத்து வச்சுட்டேன். அதனால் அதை சாப்பிட மாட்டேன்ட்டான். மற்றதை கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்ட்டான். ஆனால் கொஞ்சமாவது இது வந்து அவனுக்காக செய்கிறது தானே இது. ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட மாட்டேன்ட்டான். அந்த இதெல்லாம் உருண்டையாக இருந்ததெல்லாம் நல்லா இனிப்பாக இருந்துச்சு, அது வேணான்னு சொல்லிட்டான். பூவாவுக்கு இனிப்பாக இருந்த மட்டும் தான் சாப்பிடுவான். அவனே டேஸ்ட்டு பார்த்து தான் சாப்பிட்ற ஆள். மணி இப்போ பார்த்திங்கன்னா மணி 6 மணி ஆயிடுச்சுங்க. 5 மணிக்கு தான் வந்துட்டு நம்ம வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தோம்.
ஏன்னா அண்ணி வந்துட்டு 4 மணிக்கு பார்த்துட்டு மறுபடியும் படுத்தாங்களா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு குளிச்சுட்டு நானுமே குளிச்சுட்டு ரெடி ஆகி நான்லாம் ஒழுங்காகவே நான் சாரியை கட்டலை நிஜமா. அண்ணி சொன்னாங்க நான் 5 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யணும்னு சொன்னாங்களா. அதனாலே நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு சாரி பின் கூட போடலை நான். அப்படியே வந்துட்டு சாமி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அண்ணி சொன்னாங்க பூஜை பண்ணிக்கலான்ட்டாங்க. அதனால தான் டைமை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது பாருங்களேன், அதுக்காகத்தான். இது போட்டோ எடுப்பு. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோண்டா அப்படின்றதுக்கு எடுக்கவே விட மாட்டான். அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவான், நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்க முடிய மாட்டேங்குது. இந்த ட்ரெஸ்ஸை என்கிட்ட ஹஸ்பண்ட்கிட்ட காமிக்கணுமில்ல, அதுக்காகத்தான். இது வந்து என்ன அந்த இலையில வச்சது அண்ணி மறந்துட்டாங்கங்க. இப்போ எடுத்துகிட்டு வராங்க பாருங்களேன் இந்த ஸ்வீட்டை. ஆல்ரெடி இந்த ஸ்வீட் தான் செய்வாங்களா மேக்ஸிமம். அந்த எல்லா மற்ற ஸ்வீட்டோட செய்ய மாட்டாங்களா, இதுதான் மெயினாக செய்வாங்களா. இந்த இலை இருக்குது, இது வந்து இஞ்சி இலை. இது நைட்டு கட் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த இஞ்சி இலையில தான் உளுந்து வச்சு உள்ளார வச்சாங்க. உளுந்து மாவு இருந்துச்சு, அதில் வச்சாங்க. வச்சு அது ஒரு ஸ்வீட் தான், அதுவுமே செஞ்சுருக்காங்க. ஆனால் அது வைக்கலை, நம்ம சாமி கும்பிடும்போது இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இது எல்லாம் எனக்கு பணியாரம் மாதிரி இருந்துச்சு, அடுத்து அதிரசம் மாதிரி இருந்துச்சு, அடுத்து ஆப்பமா எதை செஞ்சுருக்காங்க எனக்கு ஒன்றும் தெரியல. பாருங்க எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பூவாவுக்கு செம்மையாக தூக்கம் வந்துச்சு, அவனை கஷ்டப்படுத்தி எழுப்பி ரெடி பண்ணி இந்த வேலை பண்ணி வச்சு அழுதுகிட்டே இருந்தான். பாருங்கள் மணி 7 மணி ஆயிடுச்சு. நான் பூஜை இந்த சாமி வந்து நான் ஃபஸ்ட்டு கும்பிடலை, டைம் ஆகிட்டுன்னுட்டாங்க அண்ணி. அதனால் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்குமே நம்ம வந்து விளக்கு போட்டாச்சு. பூவா பாருங்கள் பேண்டில் யூரின் போயிட்டான், பேண்டை கழட்டிட்டு இந்த ஷர்ட்டோடு தான் நின்றுட்டுருக்குறான். அப்புறம் வந்துட்டு அண்ணி வந்து எல்லாருக்குமே வந்துட்டு கொடுக்கணுமா, அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்வீட்டெல்லாம் நம்ம செஞ்சோமோ அதனால் பக்கத்து வீட்டிலலாம் வந்துட்டு யாருமே செய்யலை. அவங்களுக்கு வந்துட்டு போன டைம் வந்துட்டு இறந்துட்டாங்க அவங்க வீட்டிலலாம். அதனால் இந்த டைம் செய்யக்கூடாது, 1 வருஷம் ஆகணும்ல. அதனால தான் பக்கத்து வீட்டுக்கு எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சாலும் எது செஞ்சாலும் இங்கே எல்லார் வீட்டுக்குமே போகும். அண்ணி வந்து கம்மியாக செய்ய மாட்டாங்க, நிறைய செய்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் அங்கே சாப்பிடுவாங்க. பிரியங்காவுமே பிரியங்காட்ட கேட்டேன், என்னடி குளிக்கன்னு கேட்டேன். இல்லை நான் குளிக்கலை, எங்கே பாருங்கள் மருதாணி போட்டிருக்கா. ஸ்கூல் லீவு தான் இன்றைக்கி, கவர்மெண்ட் லீவு தான். ஏன்னா இன்றைக்கி வந்து அஷ்டமினால் இந்த அவளும் போட்டிருக்கா பாருங்கள் துளசி மணி. இவன் ஏன் பூஜை பண்ணலாம், அவங்க வீட்டில் அவங்க தாத்தா இறந்துட்டாங்க, பூஜை பண்ணக்கூடாது. சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.